அப்ப இதுல என்ன, எதுவுமே ஆதாரம் இல்லை. 1 மணி நேரம் பேச்சு என்னது, முழுக்க முழுக்க திட்டி தீர்க்கிறது தான். இதுல வேற நேரம் இல்ல, நேரம் இருந்துன்னா இன்னும் ஆதாரத்தை சொல்லியிருப்பேன். இருந்த நேரத்திலேயே நீ ஒரு ஆதாரத்தை சொல்லல, இப்ப இல்லாத நேரத்துல ஆதாரத்தை சொல்லிடுவாங்களாம். அப்ப அப்படி என்ன பண்றது, மக்கள் அப்படியே மயக்கிறது. அப்ப இருந்த 1 மணி நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்தி இருக்கலாம்ல, அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்கலாம்ல, ஒரு ஆதாரத்தையும் கொடுக்க காணும். இப்படி என்ன பண்ணியாச்சு, ஒளரி கொட்டிட்டு கோபத்துல மௌலுதி வியாபாரம் சரிஞ்சிடுச்சுங்கிற கோபத்துல திட்டி தீர்த்துட்டு போயாச்சு. இன்னும் இந்த செய்திகள் என்னென்ன பலவீனம் இதெல்லாம் நாமளும் சொல்லலாம். புள்ளி ஏதாவது பிரோஜனம் இருக்குதா, ஒன்னும் தெரியாது. நாம முன்கத்தியும் முன்கத்தியா அப்படின்னு முழிப்பான், லைஃபும் எதுவுமே தெரியாது. அப்ப அதனால என்ன பண்றது, அதை கண்டுக்கிறது இல்லை. நீ ஒரு உண்மையிலேயே நீ ஆதாரம் காட்டுறதா இருந்தா, பதிலடி கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுக்கணும், ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொன்னதான், திரும்ப பட்டியல் போடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நாளில் பிறந்தார்கள், உறுதியான ஆதாரம் ஒண்ணு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே நபி தோழர்கள் எல்லாம் அவர்களுக்கு விமர்சனையாக கவிதை பாடினார்கள், 2வது ஆதாரம் கொடுக்கணும். சுபஹான மௌலிதி என்று ஒரு தனி மனிதன் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழகத்தை சார்ந்த ஒரு கயவன், ஒரு துரோகி, இறைவனுக்கு துரோகம் இழைக்கிற வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறானே, அதை ஓதுனாங்கன்னு காட்டணும். இப்படி நீ ஆதாரம் காட்டினா நீ உண்மையானவன். அப்படி இல்லாம நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் தினம் எதுப்பா, நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னால சஹாபாக்கள் இப்படி புகழ்ந்து பாடினாங்கன்னு எங்கப்பா ஆதாரம் இருக்குது, நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னால சுபஹான மௌலிது ஓதுனாங்க, இந்த நம்ம வச்சிருக்கிறோம்ல பத்தி பூந்தி எல்லாம் வச்சு ஒரு வீட்டுல கூடி ஓதுனாங்க, அதுக்கு கூலி வாங்கினாங்க, என்ன ஆதாரம்பா, நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு. இப்படி என்ன பண்றது, மக்கள் என்ன பண்றது, அதான் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு கொட்டி உளறி கொட்டிட்டு என்ன பண்ணியாச்சு, போயாச்சு.